தமிழை நேசிக்கும் அனைவரும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்புங்கிற பேர்ல ஜேபிஆர் காலேஜ்ல மக்களை சந்தித்தான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில மக்களை சந்திக்கல. தன்னுடைய தொண்டர்களை, கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு எப்படி நடக்குதுன்னா, 2 நாட்களுக்கு முன்பே இந்த ஜேபிஆர் காலேஜ்ல நுழைவாயில் அதை சுற்றியுள்ள பக்கத்துல எல்லாம் எங்கிட்டலாம் அணில்கள் ஏறி குதிக்காத அளவுக்கு தகரத்தை வச்சு மூடுறாங்க. இந்த மாநாட்டுல போய் அந்த கம்பிகளுக்கெல்லாம் கிரீஸ் தடவுனாங்க இல்லையா, அந்தே போல இங்க தகரத்தை வச்சு அடைச்சாங்க. ஏன்னா ஏரி குதிச்சு காலை கவிட்டு கிடப்பான், அது எதுக்கு தொல்லை அப்படிங்கிறக்காண்டி அடைச்சாங்க. இந்த இதுதான் இப்படி நடக்குன்னு பார்த்தா உள்ள போய் தலைவர் தற்கொலை விஜய் அவர்கள் கதறுகிறார்கள். எதுக்காண்டி கதறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்குறின்ட்டாங்க, லாஜிக்கே இல்லாம தற்குறிங்காங்க அப்படின்னா உண்மையிலே சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எதுக்கு தற்குறி அப்படிங்கிறாங்கிறதுக்கு இதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படி இந்த மாநாடு எடுத்தோன்னா மதுரை மாநாடு நடைபெறுது. இந்த மாநாட்டுல சேர்களை சுக்கு சுக்காக உடைச்சு போடுறான். வாடகைக்கு எட்டு வந்த சேருங்கிறது கூட இல்லாம உடைச்சு கிட்டத்தட்ட ஒரு லாரி அளவுக்கு போடுறான். அடுத்த மாநாட்டுல சேர் எவனும் கொடுக்கல, அது 2வது விஷயம். அதற்கு அப்புறம் அங்க கொண்டு வந்த தண்ணி, அந்த பிளாஸ்டிக் சேரு எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு வரான். கேவலமான ஊருக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நிக்கிறோம். எல்லாம் திருட்டு பசங்க. ரொம்ப கேவலமான ஊராக்குது. இதெல்லாம் ஒரு பொருள் கேட்டுக்கிட்டு எடுத்து போலாம், அப்படியே வந்து தூக்குறானுங்க. அவங்க வீட்டுக்கு போய் தூக்குனா சும்மா இருப்பானுங்களா? என்னென்ன பொருள் போச்சு? எல்லாம் என்ன தூக்கணும் தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. இவங்கதான் தற்குறி. இதனால தான் தற்குறி. அப்ப இந்த மாநாடு முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஆடு மாடுலாம் எப்படி ஆடு மாடு கூட இப்படி தள்ளி முள்ளிட்டு தான் வராது. அந்த கேட்டை ஏறி மிதிச்சு உடைச்சு போட்டு ஆடு மாடு பண்ணி ஓடியாற மாதிரி ஓடியாரான். கீழே விழுந்தா எவனாலும் மிதிச்சு ஏறி மிதிச்சு கொல்லக்கூடிய ஆட்கள் தான். இந்த கரூர் சம்பவத்துல அதிகப்படியான மக்கள் இறப்பிற்கு காரணம் இவன் தளபதியை பக்கத்துல பார்க்கணும்னு முந்தி போய் கீழே விழுந்த மக்களை ஏறி மிதிச்சு அவர்களுடைய மூச்சு அடைச்சி கொல்லப்பட்டதுதான் உண்மை. அதற்கான வீடியோ காட்சிகள்லாம் இருக்குது, இன்னும் வலைதளங்கள்ல நீக்கப்படாம இருக்குது. இவங்க தான் தற்குறி. அதற்காக வேண்டிதான் இவங்கள தற்குறின்னு சொல்றோம். இதற்கு அப்புறமா இவங்க தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுக்கு அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, பிளாஸ்ட் அப்படிங்காரு. இப்போ ஒரு பாட்டு வந்ததுல பிளாஸ்ட்னு கடைசி சொல்லி முடிக்காரு. அந்த பிளாஸ்ட்னு இவன் என்ன நினைப்பான் தெரியுமா, தளபதி பிளாஸ்ட்னு சொல்லிட்டாரு, நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு பெட்ரோல் பல்க்கு பிளாஸ்ட் பண்ணி விடுவோன்ட்டு பிளாஸ்ட் பண்ணி விட போறான். அதான் நடக்க போகுது. இந்த வீடியோவை நம்ம அடுத்து போடுவோம், ஏன்னா முன்னாடியே எச்சரி தமிழிலியன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக வேண்டிதான் இப்பவே சொல்றது. அதுவும் நடக்கும். ஏன்னா இவங்களுடைய புரிதல் இவ்வளவுதான். இவங்களுடைய மொத்த புரிதல் எப்படி இருக்குன்னா, தளபதியை பார்க்கணும். தளபதி ஒரு அந்த மாநாட்டுக்கு வந்த ஒரு பெண் சொல்றாங்க, என் புருஷனோட தளபதியும் ரொம்ப பிடிக்கும். என்ன இளவுடா இது, என்ன சிரிப்புடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமா மட்டமா நடந்துக்கிட்டாங்க. இது எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கடைசியில அந்த மரணத்தின் போது வராதீங்க சொன்னமே, வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றீ அந்த ஆண் அழுதான். இதனாலதான் இவங்க தற்கொலைன்னு சொல்றோம். அந்த மரத்து மேல ஏறி போய் தேங்காவை உடைச்சிட்டீங்க. வாகன பரப்புரையில விஜய் வரும்போது அந்த வாகனத்து மேல மரத்து மேல இருந்து விழுறான். இதனாலதான் இவங்கள தற்கொலை அணில் கூட்டாங்கிறது. இதுல எதையுமே புரிஞ்சுக்காம கடைசியில வந்து சொல்றாரு, எங்க விஜயை தொட்டதுனால, விஜய் பின்னாடி இருக்கிறவங்களை தொட்டதுனால அதனால எவ்வளவு பின்விளைவு வரும்னு பார்க்க போறீங்க அப்படிங்க. ஒண்ணும் வராது. ஏன்னா இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அவதூறம். விஜய் அவதூறு விஜய் அப்படிங்காரு. அதாவது பொய்ய சொன்னா அதுக்கு பேரு தான் அவதூறு, உண்மையை சொன்னா அதுக்கு பேரு அவதூறுல ராஜா. அது உண்மை என்னைக்குமே உண்மைதான். ஏதாவது ஒரு இடத்துல பொய் சொன்ன சொல்லு, நீ எதுவுமே பொய் சொல்ல, நீ பொய் சொன்ன சொல்ல, அதுக்கான ஆதாரத்தை தூக்கிட்டு வந்து 1க்கு 10 காட்டுவோம். நானே 40 வீடியோ போடுவேன். ஒரு கட்சியினுடைய திமுக அதிமுக எல்லாம் இருக்குன்னா ஒரு வெற்றின்னா அது வெறும் எம்எல்ஏ ஒரு எம்பி ஜெயிச்சா அது வெற்றி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் எங்களுக்கும் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத, அந்த சினிமா பிரபலம் இல்லாத ஒரு எளிய மகனுடைய வெற்றி வந்து வரலாற்று சாதனை. இப்படியே நம்ம வர இந்த இப்ப விஜய் வர, அடுத்து அஜித் வர, அடுத்து சிவகார்த்திகேயன் வர, இப்படி தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தன் வந்துகிட்டே இருந்தான்னா
இந்த உண்மையாக இந்த தற்குறிகளை வாக்க வாங்கிக்கிட்டு ஈஸியா அந்த கலைச்சுக்கிட்டு இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மட்டும் ஓட்டை செலுத்திக்கிட்டு அவங்கள வெல்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் உருவாகுது. அப்படித்தான் கமலஹாசன் வந்தாரு. இது போன்ற ஆட்கள் எல்லாமே இந்த தமிழ் தேசிய வாக்குகளை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருந்தாங்க ஈஸியா. சினிமா பிரபலம், சினிமாவுடைய கவர்ச்சி, இதை மட்டும் வைத்துக்கொண்டு தான் இவங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறாங்க. இதையெல்லாம் மாற்றணும். அப்படிங்கும்போது இப்போ வந்திருக்கிற விஜய் ஆடு ஜல்லிக்கட்டுல அண்ணன் சொன்னதுதான். ஜல்லிக்கட்டுல மாடு வெளியே நிற்கும்போது தான் துள்ளிக்கிட்டே கிடக்கும். அவன் ஒரு மாதிரி ஆடுறான்டா, உள்ள இறக்கி விடுறா, களத்துக்குள்ள இறக்கி விடு. இந்த மாதிரி விஜய் இப்ப இறக்கி விட்டுருக்கு. உள்ள ஓட விட்டு ஒரே கவுத்து கிடப்பான், கம்முன்னு கிடப்பான். இந்த 26 எலெக்ஷன் முடியட்டும், கம்முன்னு கிடக்கானா இல்லையா மட்டும் பாருங்க. சினிமா பிரபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு வாக்கை ஒரு ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது மிகவும் கேவலமானது. தற்குறிகளின் வாக்களை ஈஸியா பறித்து கொள்ளக்கூடிய இந்த கதாநாயகர்களுடைய நிலைமை இதோட ஒழிச்சு கட்டணும். எல்லார்ட்டையும் போராடிட்டு இருக்க முடியாது. இனி வருங்காலங்கள்ல இப்போ நாம் தமிழர் கட்சி விஜய் மாதிரி அரசியல்வாதிகள், நடிகர்கள் அடிக்கடி வர்றதை தடுக்கும். எதிர்த்து பேசுறதுனால தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுனாலும் புதிய தமிழ் தேசிய அரசியல் பிறக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த சிவகார்த்திகேயன், அஜித் இவங்க எல்லாம் வர்ற புது புது நடிகர்லாம் அரசியல் அமைக்கிறது, நான் முதலமைச்சர் ஆகுவேங்கிறது, 2 பேர் தான் போட்டிங்கிறது, இதெல்லாம் அவன் யோசிப்பான். விஜய்க்கு என்ன நடந்துச்சு, என்ன அடி அடிச்சாங்க, என்ன கருத்தியலான ஒரு கோட்பாடை எடுத்து வச்சு அழிஞ்சு போனாரு அப்படிங்கிற ஒரு நினைவு அவனுக்கு வரும்போது இந்த சினிமாக்காரர்களுடைய ஆதிக்கம் இந்த அரசியல் இருந்து எடுபட்டு போகும். அப்படி இந்த சினிமாக்காரர்கள் இந்த இடத்துல விஜய் வெல்ல விட்டோம்னா இனி சினிமா மட்டும்தான் அரசியலுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலையா போகும். அப்புறம் அரசியல் செய்ய நினைக்கிறவங்க எல்லாருமே சினிமாவில் போய் நடிச்சுட்டு வந்தா தான் ஆகும். அப்போ உண்மையான மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய ஏழ்மை வறுமை என்ன, அவர்களுடைய சூழ்நிலை என்ன, எதுவுமே தெரியாது. பஞ்சு மெத்தையில புரண்டு சினிமாவில் நடிச்சு அங்க டூயட் பாடி அங்கேயே அந்த வசதியான வாழ்க்கையிலே வாழ்ந்து அப்படி வர்றவர்களுக்கு இவர்களுடைய கஷ்டங்கள் தெரியுமா, துன்பங்கள் தெரியுமா? இதையெல்லாம் நீக்கணுங்கிறது தான் நான் இப்ப பேசுறதுக்கான காரணம். நம் ஐயா பழனி பாபா சொன்னதுதான், ஏய் வீரக்கதைகளை படிங்கடா, கூத்தாடி பின்னாடியும் சீலகிழிஞ்சவன் பின்னாடியும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீரக்கதைகளை படிங்க, முன்னோர்களின் கதையை படிங்க. வரலாற்றை அறியாதவன் வரலாறு படைக்க முடியாது. நன்றி.